அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு கடாய் பன்னீர் கறி தான் செய்ய போகிறேன். இது நம்ம நாட்டு கறியில் பக்கத்து நாட்டு கறி. இந்த கறியை செய்த நான் வீட்டில் அவ்வளோ ருசியாக இருந்தது. ரொட்டியோட ரைஸோட சாப்பிடக்குள்ள இது உங்களுக்கும் வீடியோ எடுத்து போடலாம்னு நினச்சி நான் வீடியோ எடுத்தேன். இந்த முழு காணொலியை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன போகிறேன் என்னென்ன செய்கிறேன்னு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கறி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக வறுத்தெடுக்கணும். அதுக்கு காஞ்ச மிளகாய், காஷ்மீர் சில்லி, ஏலம், கருவா, கராம்பு, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், மல்லி இதெல்லாம் அளவுகளெல்லாம் ஸ்க்ரீனில் வருது, பார்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து நாம் ஒரு லைட்டாக வறுத்தெடுக்கணும். நல்லா சூடாக்கி வாசமாக வரும். அந்த நேரத்தில் நாம் இறக்கி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் குறப்பாக பவுடர் அரைச்சி வச்சோம்னா சரி. நல்லா பவுடர் ஆக தேவையில்லை, ஒரு கொஞ்சம் குறப்பு இருக்கிற மாதிரி அப்படிப்பட்டதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பொருட்களும் நான் காட்டையில் அதை நான் கறி சமைக்கக்குள்ளே காட்டுறேன். அதான் முழுமையாக பாருங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம பொரிச்செடுக்கிற பொருட்களை மட்டும் காட்டிக்கொள்கிறேன். பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பெப்பரை 3 வித குடமிளகாய் 3 கலர் எடுத்துருக்கிறேன். அதையும் சின்ன சின்ன கட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கிறேன். கஜுவை நான் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. நீங்கள் அப்படியே ஊற வைக்காமல் பொரிச்சு கொள்ளலாம், அப்படி கஜு போடாமையும் விடலாம். இப்போ வாங்க செய்முறையை பார்ப்போம். இப்போ நான் காட்டிய பொருட்கள் எல்லாம் பொரிச்சு எடுக்கணும். நம்ம கணக்கு பொரிக்க தேவையில்லை, கொஞ்சம் ஆயிலை விட்டு கொஞ்சம் ஆயில் விட்டால் போதும், கணக்கு தேவையில்லை. ஒரு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும், நமக்கு கூடுதலாக பொரிக்க தேவையில்லை. கூட பொரிச்சோம்னு சொன்னால் சாப்பிடக்கூட நல்லா இருக்காது. கொஞ்சம் கடிக்கக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்கணும் நம்ம பொரிச்சு எடுத்தால், அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். இப்போ சாதுவாக நல்லா போட்டுட்டு கலர் மாறி வந்ததுக்கு பிறகு எடுத்து இறக்கி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிச்சா போதும். அதையும் அதே சட்டியில் திரும்ப நம்ம வெங்காயத்தையும் பொரிச்செடுப்போம். அதையும் அப்படித்தான் கலர் மாறி வந்தால் போதும். அதையும் லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் போட்டு வதக்கினாலே போதும், வதக்கி எடுத்தாலே போதும், கணக்க பொரிக்க தேவையில்லை. அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் வெங்காயத்தில். அந்த நேரம் முறைக்கு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூவில் ஒரு பிளேட்டில் போட்டு டிஷ்யூவை அதில் இறக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஆயில் நம்ம கூட விடுறதில்ல, கொஞ்சம் தான் விடுறது இதுக்கு. அதே சட்டியில் கஜுவையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் அந்த கடாய் பண்ணி நிறைய பார்த்துருக்கிறேன். கஜு எல்லோரும் போடலை, சில ஆட்கள் போடுறாங்க. கூடுதலாக அந்த பெப்பரும் வெங்காயம் தான் போடுறது. ஆனால் கஜு போட்டு சமைச்சதால் நல்லா இருந்தது. கஜு போட்டு சமைச்சேன் நான். அதையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ பன்னீரை கடைசியாக பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். இதையும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் பொரிச்சு எடுத்த மாட்டால் போதும். பன்னீரெல்லாம் சேர்த்துட்டு சட்டியில் 2 பக்கமும் மாறி மாறி பிரட்டி விடுங்க. ஏன்னா கருக பார்க்கும் பன்னீர் சூட்டில் குயிக்காக பொரிஞ்சிடும் இந்த பன்னீர். அதனால் 2 பக்கம் மாற்றி போட்டு எடுத்திங்கன்னு சொன்னால் நமக்கு வடிவான கலரில் வரும். பண்ணி பொரிஞ்சு எந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டு இறக்கி வச்சுக்கொள்ளுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் நமக்கு போதும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதையும் எடுத்து சைடில் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் நம்ம கறி சமைக்கணும். முதல் பவுடரையும் வரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாம் கறி செய்கிறத பார்ப்போம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு ஆயிலை விட்டுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஆயிலை விட்டுக்கொள்ளுங்க. அதோட சீரகம் சேர்த்துருக்கிறேன். சீரகத்தை ஆயில் நல்லா சூடாகணும். சூடானது பிறகு நம்ம சீரகம் சேர்க்கணும். சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சது பிறகு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலையே போடக்குள்ள பிச்சு போடுங்க, அப்புறம் நல்லா வாசமாக இருக்குது நமக்கு. அதுக்கு தான் பிச்சு போடுறது. போகும் கருவேப்பிலையே பிச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். இந்த நேரத்தில் தக்காளி 2 அரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்தேன்னா அதை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி போடுறதால நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதை அரைச்சி போடுறது. அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியில் பச்சை வாடை போகும் வரைக்கும் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலெல்லாம் திரண்டு வரும் மேலே. அந்த நேரத்தில் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஆயிலெல்லாம் மேலே வந்துட்டு. இந்த நேரம் நான் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்த பொருட்கள் உரைப்பு காணான்றதுக்காக கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துனா, அதோட கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கல் உப்பு, இப்போ அரைச்சி வச்சுக்கிற பவுடர் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை நான் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்தேன்னா அளவாக இருந்தது. இந்த அளவுகளை முறையில் நீங்களும் செய்து பாருங்கள். நான் பார்த்த வீடியோக்கள் எல்லாம் இதே அளவு தான் எல்லோரும் அரைச்சி போட்டாங்க, இதே மாதிரி. இப்படி செய்கிறதால நமக்கு டேஸ்ட் உண்மையாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பன்னீர் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே வெளியில் போகிறா கூட இப்படி செய்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், பழுதாகாது வெளியில். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி பச்சை வாசம் போனதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியை விட்டு முதல் அவிய விடுங்க. இப்படி செய்கிறதால நமக்கு கிரேவி நல்லா இருக்கும். இன்னும் பச்சை வாசம் இருந்தால் போயிடும் இந்த தண்ணியை விட்டு நம்ம கொதிக்க விடுறதால. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் திரண்டு வார நேரத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இப்போ விடுவோம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி.
மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நல்லா கூடுதலான கிரேவி வேணுமென்னா தண்ணியை கூட விடுங்க. நான் ஒரு அளவுக்கு எடுத்து நான் கிரேவியாக இப்போ நல்லா கொஞ்சம் விட்டுட்டு தண்ணியை விட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம பொரிச்சு வச்சுக்கிற பொருட்களை சேர்க்க வேண்டியதான். சேர்த்துட்டு பன்னீர் போடுறதுக்கு போது மற்ற பொருட்களை சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு பன்னீரை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பன்னீர் கொஞ்சம் சாஃப்டானதுன்றதுக்காக கூட மிக்ஸ் பண்ண வேணாம். அதனால தான் நான் பன்னீரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மற்ற பொருட்களை சேர்த்துட்டு பிறகு போட்டது. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம குயிக்காக செஞ்சிடலாம், பெரிய வேலையும் இல்லை. குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கறி வேறு. நீங்கள் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் நல்லா டேஸ்டியானது ஹெல்த்தியான கறியும் வேறு. பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா உரைப்பை கூட எப்படி சேர்த்துட்டிங்கன்னா சரி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த கஜுவை கொஞ்சம் ஊற போட்டு வச்சுக்கோங்க. நான் முதல் சொல்ல மறந்துட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் கஜுவை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். கடைசியாக அந்த கறிக்கு விட்டு எடுக்கிறது அதுதான் அந்த டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுக்கிற கஜு பேஸ்ட் வச்சு ஊற வச்சா தான் நல்லா வடிவாக பேஸ்ட் அரைப்படும் உங்களுக்கு. அதையும் சேருங்க. சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 15-20 அப்படி அந்த அளவில் கஜு எடுத்து ஊற வச்சுக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட கொதிய விடக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லாம் ஆல்ரெடி கறி ஆகிடுது. இந்த கஜுவை விட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகிறதுக்காக 1 நிமிஷம் 2 நிமிஷம் மூடி வச்சு இறக்கிட்டீங்கன்னா நமக்கு நல்ல ருசியான கறி ரெடி ஆயிடும். நான் கொஞ்சம் இறைச்சி கறிகளுக்கு எப்போ மேலக்காய் கருவா பவுடர் வச்சு போடுறது, அதையும் நான் இதுக்கு கொஞ்சம் சேர்க்குறேன் வாசத்துக்காக. சேர்த்துட்டு ஃப்ரெஷ் கொரியடரும் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இறக்கணும்னு சொன்னால் இனி நம்ம அடுப்பு ஓஃப் பண்ணி விடலாம். 2ஐயும் சேர்த்துட்டு அடுப்பு ஓஃப் பண்ணி விட்டால் சரி. எந்த கிரேவி வந்து திக்காயிரும் இன்னும் கூட. அதனால் 2ஐயும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஓஃப் பண்ணி விடுங்கன்னா நமக்கு ருசியான கடாய் பன்னீர் கறி ரெடி ஆயிரும். நம்ம ஊரில் கொரியண்டர் எடுக்கிற கஷ்டம். சில நேரங்களில் கொரியண்டர் இல்லாத ஆக்கள் கறிவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக பிச்சு சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொரியண்டர் இருந்துச்சு அதனால் சேர்த்தேனா. இந்த கறியை நீங்களும் செய்து பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருந்தது. மதியம் நான் வந்து சோறோட சாப்பிட்டேன்னா, இரவு வந்து ரொட்டியோட சாப்பிட்டேன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கறி இப்படி செய்து சாப்பிட்றதால. எங்களை விட்ட எந்த மகனுக்கும் எந்த ஆத்துக்காரருக்கும் விருப்பம் இந்த பன்னீர் கறி. அதனால் மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். பன்னீரை வச்சு அவ்வளோ ருசியாக வரும். நான் செய்து பார்த்துற நேரம் நீங்களும் செய்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.